18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ முகம் வளர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்த நான் நடத்தி தரப்போறேன். இந்த கருப்பசாமி மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? இப்புறம் என்ன? இனி புது மாற்றத்தை எதிர்நோக்கி உற்சாகத்தோடும் உன் வேலைகளை செய்ய ஆரம்பி. உன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வு உனக்குள்ள இருக்கும் வரைக்கும் நீ ஒருபோதும் தோற்றோ வீழ்ந்தோ போக மாட்டாய் என் செல்லமே. சில நாட்களாகவே, சில வாரங்களாகவே உன் மனசுல இருந்த குழப்பங்கள் ஒவ்வொன்றுக்கும் இப்போது நான் விடை கொடுக்க போறேன். நான் உன் கூட இருக்கிறேன்றதை உனக்கே உணர்த்தி உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நல்லதாக நடத்தி தர தயாராயிட்டேன். இனி நீ நிம்மதியாக இருக்கலாம். எல்லாமே சரியானபடி சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொன்றாக இனி உனக்கு நல்லது நடக்க தொடங்கும். எவ்வளவு சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகின்ற எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தைரியமாக வாழ ஆரம்பி. எதை நினைச்சும் நீ கலங்க வேண்டாம். நான் ஒருபோதும் உன்னை கண்ணீர் வடிக்க விடமாட்டேன் என் செல்லமே. உன் தந்தையாக நான் இருந்து என் குழந்தையாகி உன்னை அளவச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பேன். எல்லாமே ஒரு கணக்குப்படி காரண காரியத்தோடு படிதான் இதுவரைக்கும் நடந்தது. இனிமேல் அப்படி எதுவும் தாமதமாக ஆகாத அளவுக்கு, தள்ளி போகாத அளவுக்கு, தடங்கள் வராத அளவுக்கு நானே துணையாக இருந்து அனைத்தையும் சரி செய்வேன். உனக்கு தேவையானதும் நீ ஆசைப்பட்டதும் அடைய நினைச்சதும் இப்போ நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எப்போதாவது உன் மனசு கஷ்டமா இருக்கு, தனிமையில இருக்கிறோம் நினப்பு வந்ததுன்னா அப்பா கருப்பசாமி துணைன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நானே உனக்கு துணையா உன் பக்கத்துல இருந்து உன்னை பாதுகாப்பேன். உன் தனிமையை போக்கும் சக்தியும் என்னிடம் இருக்கிறது என் செல்லமே. நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடலையும், கடன் தொந்தரவு, கடன் பிரச்சனை, காசு கஷ்டம்னு எந்த தொந்தரவும், எந்த பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் இல்லாத வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு தர்றேன். உன் வேலையில முன்னேற்றத்தையும், உனக்கான சொந்த வீட்டு கனவையும் நனவாக்கி சுகமான தூக்கமும், கணக்காத மனசும், இலகுவான மனசும், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கையும், நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நான் உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னுடைய ஏக்கங்களும் எதிர்பார்ப்பும் கவலையும் கண்ணீரும் எல்லாமே எனக்கு தெரியும். இது தெரிஞ்சுமா அப்பா இன்னும் என் வாழ்க்கையில நல்லது நீங்க நடத்தி கொடுக்கல, என் கனவுகள் எதுவுமே நனவாகவில்லையே நினைச்சு புலம்பாத. உன்னுடைய புலம்பல்களும், உன்னுடைய வருத்தமும், உன்னுடைய வேதனையும் எல்லாமே எனக்கு தெரியும். உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையும் சோதிக்கும் காலமாகத்தான் இத்தனை நாள் இருந்தது. நீ ஆனா அமைதியோட பொறுமையோட உன்னுடைய கடமைகளை சரியாக செய்ததால் நீ வெற்றி பெறுவதற்கான நாள், உன்னுடைய சோதனைகளை முடித்து கொள்ளக்கூடிய நாள் இப்போது வந்துடுச்சு. அதனாலதான் எல்லா சோதனைகளையும் முடிச்சு வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் என் செல்லமே. உன் செயல்களில் இருக்கக்கூடிய நேர்மையும், உன்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணமும் நல்ல விஷயங்களும் தான் இப்போது உனக்கான பரிசை உனக்கு தரப்போகுது. இந்த வாழ்க்கையில நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட. அதனாலதான் இனிமே உன்னை நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக உனக்கான நல்லது செய்ய நான் வந்திருக்கேன். இனி உன் மனம் கவலைகளிலிருந்து வெளிவந்து சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். உனக்கான பரிசையும் நான் உருவாக்கி விட்டேன் என் செல்லமே. உன்னை விட மத்த எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமையலையேன்ற எண்ணம் தான் உன்னுடைய எல்லா துயரங்களுக்கும் காரணமாக இருந்தது. நீ நினைக்கிறது போல எல்லாரும் சந்தோஷமா இல்ல. எல்லார் வாழ்க்கையிலும் எவ்வளவோ கஷ்டங்களும், பிரச்சனைகளும், சிக்கல்களும், துயரங்களும், உடல் சோர்வுகளும், உடல் வருத்தமும், உடல் கஷ்டமும், மன கஷ்டமும், பண கஷ்டமும் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா எல்லாரும் அதை மறைச்சுக்கிட்டு தான் வாழ்றாங்களே தவிர யாரும் அதை மறந்து விட்டு வாழவில்லை என் செல்லமே. நீ எப்படி உன் கஷ்டத்தை மறைக்கணும்னு நினைக்கிறியோ, அடுத்தவங்க கிட்ட சொல்லாம சமாளிக்கணும்னு நினைக்கிறியோ, அப்படிதான் எல்லாரும் அவங்கவங்க கஷ்டத்தை அவங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு வெளியே நல்லா இருக்க மாதிரி, சந்தோஷமா இருக்க மாதிரி, சிரிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீயும் உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களையும் இப்போது நிகழ்கின்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி வெளியில வா. நீ உன்னை நினைச்சு பயந்துகிட்டே இருக்க, அது நல்லபடியா நடக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும். அதில் உனக்கு நல்ல முடிவை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பயத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக நானே வந்து விட்டேன் அல்லவா. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டும்தான் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நீயும் புன்னகையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. ஒரு இடத்துல உன்னை குப்பையா நினைச்சாங்க, அவமதிச்சாங்க, மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி கவலைப்பட்டு வேதனைப்பட்டு புலம்பினாய்தானே. உன்னை குப்பையாய் நினைத்தவர்கள் கண் முன்பாகவே உன்னை வைரமாய் ஜொலிக்க வைக்கப் போகிறேன் என் செல்லமே. அதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. உனக்கு எதிராக யார் எதை செய்தாலும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உனக்கு எதிராக தொடுக்கப்படும் எல்லா அஸ்திரத்தையும் வீழ்த்தி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
என்னை மீறி என் அன்பு குழந்தையான உன்னை நெருங்க நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். என்னை உரிமையோடு அப்பா கருப்பான்னு நீ மனசால அழைச்சாலே போதும். நீ மனமாற கூப்பிட்டால் எவ்விடத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் உனக்காக உன்னை நோக்கி ஓடி வந்து நானே உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே. உனக்கான எல்லாமுமாய் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் அழுகக்கூடாது. உன் சோகம் எல்லாமே இப்போது சுகமாக மாறப்போகுது. உன் கண்ணீர் எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறும்படி உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி தரப்போறேன். என்ன நம்பு, இனி உனக்கு எல்லாம் நல்லதாக இருக்கும். உன் வாழ்க்கையில பல இன்னல்களையும் சோதனைகளையும் நீ சந்திச்சதாலதான் இப்போது உன் மனசளவுல நீ தைரியமான பலமான ஆளாக மாறிவிட்டாய். இனிமே உன் மனபலத்தில் நானும் உனக்கு துணையா இருப்பேன். உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டத்தையும் வச்சிருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கும் எல்லா கர்ம வினைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்வில் நீ நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லபடியா சந்தோஷத்துக்கு உரியதாக நான் நடத்தி தரப்போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் என் செல்லமே. எல்லாமே முடிவுக்கு வரும். இனிமே நீ நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை பத்தி யார் என்ன வேணும்னாலும் பேசட்டும், எதை வேண்டும்னாலும் செய்ய முற்படட்டும். ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நடக்கும். இனி வரும் தருணத்தில் யாராலும் உன்னை ஜெயிக்க முடியாது என் குழந்தையே. நீ எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீனா துயரங்கள் உன்னை நெருங்கவே பயப்படும். சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிக்க பழகு. அதே நேரத்தில் யாராவது ஒருவர் உன்கிட்ட பேசுறாங்கன்னா அவங்க பேசுறது உண்மையா பொய்யான்னு சிந்திச்சு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா பொய் சொல்றவங்களும் பொய்களும் உன்னை நெருங்க பயப்படும். நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாராள மனப்பான்மையோட தைரியமான ஆளாக நீ இருந்தினால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும் என் செல்லமே. நடக்கும் எல்லாமே என் நன்மைக்காக தான் நடக்கிறது என்ற எண்ணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. உன்னை கஷ்டத்துக்கு தள்ளிய சில நிகழ்வுகள் கூட உன் வாழ்க்கையில இப்போது நன்மையானதாகவும் நல்லதாகவும் மாறப்போகுது. என் பிள்ளையாகிய உனக்கு காவலாய் நான் இருந்தேன் தானே. இனி எது நல்லதோ அதுதான் உனக்கு நடக்கும். உனக்கு கஷ்டத்தை கொடுத்ததும் கவலைக்கு உள்ளாக்கிய விஷயங்களும் கூட சரியாகி இப்போது எல்லாம் நல்லபடியாக நடந்து நீ நன்மையை அனுபவிக்கப் போகிறாய். இத்தனை நாளா நீ பட்ட துன்பத்திற்கு மாற்றாக இப்போது இன்பங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. நீ நினைச்சது போலவே எல்லா விஷயமும் மாறும். உனக்கான நல்லது நடக்கப் போகுது என் தங்கமே. எப்போதும் நேர்மறையாக இரு. இந்த நிமிஷம் உன் வாழ்க்கையில நீ நினைச்சது நடந்துராதான்னு ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்ப்பது எனக்கு தெரியும். நீ ஏங்கி தவிக்கும் எல்லா விஷயங்களையும் அடைவதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். நான் ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என் செல்லமே. நீ எதிர்பார்க்கிறதும் ஆசைப்படுறதும் உனக்கு எவ்வளவு முக்கியம் என தெரிந்தும் கூட அதை எப்படி உனக்கு தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நான் தானே பொறுப்பு. இனி எல்லாம் சுமூகமாக நடக்கும். கொஞ்ச நாளாவே நீ நீயாவே இல்ல. ஏன் மற்றவர்கள் நடந்து கொள்வதை பார்த்து கவலைப்படுகிறாய்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நீ நினைக்கிற போல நடக்கணும்னு யோசிக்காதே. யார் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்றாலும் அதை நினைச்சு கவலைப்படாம நீ பாட்டுக்கு அமைதியா உன் வேலைகளை செய். உன்முகம் சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை நான் நடத்துவேன்.